Sixth question, find the square root of 400 x power 4 y power 12 z power 16 then 100 into x power 8 y power 4 z power 4. The question on the page number 3. Exercise 3.7 first question first option page number 105. ஓகே, இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 into x power 8 y power 4 z power 4. முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஏதாவது வேல்யூஸ் வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து நம்ம செக் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். இந்த 2 0க்கும் 2 0க்கும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து எக்ஸ் பவர் 4க்கு இங்கே எக்ஸ் பவர் 8 இருக்குது. ஸோ இந்த 8லேருந்து இந்த 4 வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது இந்த 4 வந்து இங்கே கீழே போயிட்டு என்ன ஆகிடும், சப்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். எக்ஸ் பவர் 4 டிவைட் பை எக்ஸ் பவர் 8. இது எப்படி எழுதலான்னா, எக்ஸ் பவர் 4 இந்த 8 மேலே போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், எக்ஸ் பவர் -4 அப்படின்னு கிடைக்கும். இதைய மைனஸ் பவரில் -4 மைனஸ் வந்திருக்கிறதுனால கீழே 1/x பவர் 4 அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இந்த ஆன்சர் எக்ஸ் பவர் 4ங்கிறது எங்கே வரும்னா டினாமினேட்டரில் வரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிட்டு இங்கே வந்து என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவே இது கேன்சல் ஆகிடும். இந்த 8 கேன்சல் பண்ணிட்டு நம்ம 4 எழுதுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு y பவர் 12 இங்கே y பவர் 4 இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, y பவர் 12 டிவைட் பை y பவர் 4. ஸோ y பவர் 12 மைனஸ் 4. y பவர் 12 மைனஸ் 4 என்னாகும், 8ன்னு கிடைக்கும். ஸோ இந்த y பவர் 4 ஃபுல்லாக கேன்சல் ஆகி இதிலிருந்து 8 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது, 16 பவர் z பவர் 16 z பவர் 4 இருக்குது. இதே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எழுதி காமிக்கிறவங்களுக்கு z பவர் 16 டிவைட் பை z பவர் 4 ஈக்குவல் டு z பவர் 16 மைனஸ் 4. ஸோ வேல்யூ வந்து z பவர் 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிக் வேல்யூ இங்கே தானே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக கேன்சல் ஆகி இதுவும் கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். ஸோ மீதி உள்ள வேல்யூஸ் மட்டும் நம்ம ஸ்கொயரில் எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இங்கே எக்ஸ் பவர் 4 கீழே ஃபுல் மேலே வந்து எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. டினாமினேட்டரில் தான் எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஸோ மேலே எக்ஸ் பவர் 4 வராது. ஒயில் என்ன இருக்குது, ஒய் பவர் 8. இசட்டில் பவர் 12 டிவைட் பை இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்கும். ஒய் வேல்யூ இசட் வேல்யூ வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா, இதிலிருந்து பாதி வேல்யூ மட்டும் நம்ம எடுத்தால் போதும். 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் தானே எழுதுவோம். 4ஓட ஸ்கொயர் வந்து என்னது 2. இப்போ ஒய் பவர் 8ன்னு இருக்கா, இந்த மாதிரி வேரியபிளில் பவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் பாதி மட்டும் நம்ம எடுத்தால் போதும். என்னென்னு வரும், ஒய் பவர் 4. 12ல் பாதி வேல்யூ என்னது 6. ஸோ இசட் பவர் 6 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4ல் பாதி வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷினில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் x² minus 4x minus 12. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல 2 வேல்யூ நம்ம எடுக்கணும். முதல்ல இந்த சி வேல்யூ நம்ம எடுக்கணும், -12. நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும், -4. இப்போது 12ஓட ஃபேக்டர்ஸ்லேருந்து ஒரு ஃபேக்டரை நம்ம இருக்கணும். அதாவது 12 வந்து எந்த டேபிளில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். 12 வந்து எந்தெந்த டேபிளில் இருக்கும், 1 12 is 12 இருக்கும், 6 2s are 12 இருக்கும், 4 3s are 12 இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் இந்த 3ல் நம்ம எதாவது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இந்த 4க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது இப்போ 6 × 2 எடுக்கணும்னு வைங்களேன், 6 × 2 எடுத்துட்டோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வருது. பட் -12 வரல. ஸோ ஒன்றா 6க்கு இல்லைன்னா 2க்கு நம்ம மைனஸ் போடணும். நான் இங்கே மைனஸ் போடுறேன். ஸோ -6 × 2 வந்து -12. அதே -6 2 அப்படிங்கிறது வந்து ப்ளஸில் தான் இருக்குது இல்லையா.
ஸோ +2 -6 + 2 வேல்யூ வந்து என்னது -4. ஸோ இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து இதோட ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த சிம்பிளோட நம்ம எடுத்து எழுதிக்கலாம். x - 6 × x + 2. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து எக்ஸை நம்ம எடுக்கணும். x - 6 = 0 அண்டு x + 2 = 0. ஸோ x = -6 இங்கே வரும்போது +6 ஆயிரும். இங்கே வந்து +2 இங்கே வரும்போது -2 ஆயிடும். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் இதுதான் 6 அண்ட் -2.